வெல்கம் டு மை சேனல் vidya ஸ்கின் கேர் vlogs. இன்றைக்கி வீடியோவில் நேச்சுரலாக DIY ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர் அண்ட் ஆலோவேரா ஜெல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆலோவேரா ஜெல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம எல்லார் வீட்லேயுமே ஆலோவேரா கண்டிப்பாக வச்சுருப்போம். அதில் நல்ல ஒரு பெரிய பீஸாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆலோவேரா கட் பண்ணதுமே அது எண்டிலேருந்து எல்லோ கலரில் ஒரு ஜெல்லி மாதிரி வரும். அந்த ஜெல்லி நமக்கு தேவைப்படாது. ஸோ அது மட்டும் இதுலேருந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கணும். ஆலோவேராக்கு சைடில் முள் மாதிரி இருக்குல்ல, அது எல்லாமே பீல் பண்ணி எடுத்துடணும். மேலே இருக்க அந்த க்ரீன் கலர் ஸ்கின் எல்லாமே பீல் பண்ணி எடுத்துடணும். ஸோ உள்ளே இருக்க அந்த ஒயிட் கலர் ஃப்ளெஷ் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். மேலே இருக்க க்ரீன் கலர் ஸ்கின் எல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. க்ரீன் இருக்கவே கூடாது, ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்கணும். இதை நல்லா அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதை நல்லா வடிகட்டிடணும். ஓகே, இப்போ இதை நல்லா நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இதை எடுத்துகிட்டு போய் நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இதை ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சா போதும், நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது அவ்வளோதான், ஆலோவேரா ஜெல் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை என் ஸ்கின்னில் அப்ளை பண்ணி காட்டுறேன். எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நாமளே ஹோம்மேடாக ரெடி பண்ணுற இந்த ஆலோவேரா ஜெல் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இருக்காது. இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண நம்ம ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக க்ளோயிங்காக இருக்கும். பாருங்கள், என்னோடய ஹேண்ட் எவ்வளோ ஷைனிங்காக க்ளோயிங்காக இருக்குது. ரொம்ப நேச்சுரலாகவே க்ளோ இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 லீவ்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நீமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது எல்லாம் மட்டும் எடுத்து அரைக்கணும். கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு அரைங்க. நெக்ஸ்ட்டு அதை நல்லா வடிகட்டி அந்த நீம் வாட்டர் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ இந்த வாட்டர் கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஆலோவேரா ஜெல்லை போட்டு மிக்ஸ் பண்ணணும். நேச்சுரலாக இந்த மாதிரி நீம் ஃபேஸ் வாஷ் வீட்டிலே ரெடி பண்ணுறது ஆக்னிக்கு ரொம்ப நல்லது. இது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஆக்னிலாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். நீம் ஆக்னியை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஆலோவேரா ஜெல் இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் பம்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாமும் க்யூர் பண்ணும். ஆலோவேரா ஜெல் உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. ஓகே, இந்த நீம் வாட்டரில் நான் ஆலோவேரா கொஞ்சம் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த நேச்சுரலாக வீட்டிலேயே செய்கிற DIY நீம் ஃபேஸ் வாஷ் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப சேஃப். இதை நீங்கள் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிங்கனாலே ஆக்னிலாம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். அண்ட் புதுசாக ஆக்னி வராமலும் ப்ரிவெண்ட் பண்ணணும். நானும் இதை ட்ரை பண்ணேன். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். நிறைய ஃபோம் வராது, லைட்டாக தான் வரும். ஓகே, த லாஸ்ட் ஒன் மாய்ஸ்சரைசர் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கணும். இது கூடவே பியூரான கோகோனட் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். கோகோனட் ஆயில் செக்குலேருந்து பியூராக வாங்குவோம் இல்லையா, அந்த கோகோனட் ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணணும். வேறு எந்த ஆயிலும் ஆட் பண்ணக்கூடாது. நான் எடுத்திருக்க ஆலோவேரா ஜெல் குவான்டிட்டிக்கு 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் போதும். நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒயிட்டான அப்பியரன்ஸ் வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய ஸ்கின்னில் அப்ளை பண்ணி காட்டுறேன். எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள். நேச்சுரலாகவே ஸ்கின் அப்படியே ஷைனிங்காக க்ளோயிங்காக சூப்பராக இருக்கும். இதுவுமே நீங்கள் 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும், வெளியெலாம் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க.
பாருங்கள் ஸ்கின் எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள். பயங்கர ஷைனிங்காக, க்ளோயிங்காக, ப்ளம்பியாக இருக்கும். ரொம்ப நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின் க்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும் இது ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா. இந்த 3 ஈஸியான டிஐஒயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி டிஐஒய் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.